அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் இணைந்து குவாட் என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு நடுவே அவர் செய்தியாளர்களிடம் நேற்று கூறியதாவது: கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று பரவிய காலத்தில் சீன நாட்டு ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் இந்தியாவுடனான லடாக் எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டனர். அத்துமீறி இந்திய பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற சீனர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இருதரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. பக்கத்து நாடான சீனாவுடன் சுமூகமான உறவை பராமரிக்க இந்தியா விரும்புகிறது. ஆனால் இருதரப்பு ஒப்பந்தம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து சீனா நடந்து கொண்டால்தான் இது சாத்தியம். இந்தியாவும் சீனாவும் உலகின் மிகப்பெரிய நாடுகளாக உள்ளன. இந்த நிலையில் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல் உலக நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக இந்தியா சீனா இடையிலான பிரச்சனையில் தலையிட உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆனால் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த விவகாரத்தில் உலக நாடுகள் தலையிடுவதை விரும்பவில்லை. இவ்வாறு அவர் தெரிவித்தார். அடுத்த செய்தி. சமீபத்தில் மாஸ்கோவில் ஜூலை 8, 9 தேதிகளில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் குறிப்பிடத்தக்க ஒப்பந்தங்கள் எதுவும் ஏற்படவில்லை. பாரம்பரியமாக இந்தியா ரஷ்யா கூட்டுறவின் முக்கிய தூணாக விளங்கும் பாதுகாப்பு உட்பட ஒத்துழைப்பின் முக்கிய பகுதிகள் குறித்த போதுமான விவரங்கள் விளைவு ஆவணங்களில் இல்லை. உச்சி மாநாட்டில் முழு அளவிலான தூதுக்குழு அளவிலான பேச்சுக்கள் எதுவும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்ற அதிகாரிகள் மத்தியில் இல்லை. எரிசக்தி துறை தற்போது உறவுகளை இயக்கி வந்தாலும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது தகுதியான தேர்வாகும். பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இல்லாத நிலையில் மாஸ்கோவுடன் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதை உறுதி செய்வதே புதுடெல்லியின் முதன்மை நோக்கமாகும். ரஷ்யா உக்ரைன் மோதலின் தாக்கம், பணம் செலுத்துதல் தொடர்பான மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் கடந்த சில ஆண்டுகளாக ரஷ்யா தயாரித்த பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதில் பல தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளில் மீதமுள்ள 2 படைப்பிரிவுகளின் விநியோகம் மார்ச் மற்றும் அக்டோபர் 2026க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கலினின்கிராட் பகுதியில் உள்ள எந்தர் கப்பல் கட்டும் தளத்தில் 11356R திட்ட போர்க்கப்பலை நிர்மாணிப்பது தாமதத்தை சந்தித்த மற்றொரு திட்டமாகும். இந்த ஒப்பந்தம் சமீபத்தில் முன்னேறியுள்ளது. துசில் போர்க்கப்பல் இப்போது ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது மற்றும் செப்டம்பர் 2026இல் டெலிவரி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 2வது போர்க்கப்பலான டமால் அடுத்த ஆண்டு இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோவியத் ரஷ்ய வம்சாவளி உபகரணங்களுக்கு உதிரி பாகங்கள் தடையின்றி வழங்கப்படுவது இந்தியாவிற்கு மற்றொரு முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. ஒரு சாத்தியமான தீர்வு இந்திய மண்ணில் உற்பத்தி வசதிகளை நிறுவுவதாகும். இந்தியாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே AK-203 கலாஷ்னிகோவ் துப்பாக்கிகள், T-72 மற்றும் T-90 டேங்கிகளுக்கான 125mm மாங்கோ ரவுண்டுகள் மற்றும் MiG-29 ஜெட் கடற்படைக்கான RD-33 என்ஜின்களுக்கான உற்பத்தி அலகுகளை நிறுவியுள்ளன. S-400 அமைப்புகளின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பதற்கும் இதே அணுகுமுறையை நீடிக்க முடியும். உக்ரைன் போர் வெடிப்பதற்கு முன்னர் அனைத்து செயல்பாட்டு வசதிகளும் புதுடெல்லி மற்றும் மாஸ்கோவால் ஒப்புக்கொள்ளப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு ஒப்பிடக்கூடிய திட்டங்களையும் விரைவில் செயல்படுத்த முடியுமா என்பது தற்போது தெளிவாக இல்லை. இதுவரை ரஷ்யாவுடனான கணிசமான பாதுகாப்பு முயற்சிகளை முன்னேற்றுவது தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்த சிவப்பு கோடுகளுக்கு இந்தியா தனது அணுகுமுறையில் விவேகத்துடன் உள்ளது. மாஸ்கோ புதுடெல்லி உறவுகளில் பரந்த சூழலில் நிலவும் தேக்க நிலை இருந்த போதிலும் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை மாற்றுவதை வாஷிங்டன் கண்காணிக்கும் என்பது தெளிவாகிறது. லாஜிஸ்டிக்ஸ் பரிமாற்ற ஒப்பந்தம் தொடர்பான விவாதங்கள் ரஷ்ய அரசாங்கத்தின் வரைவு ஆவணத்தை வெளியிட்டதை தொடர்ந்து ஒரு புதிரான திருப்பத்தை எடுத்துள்ளன. செயல்பாடுகள், அத்துடன் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்,
சிங்கப்பூர், தென்கொரியா, வியட்நாம் மற்றும் யுனைடெட் கிங்டம் உட்பட அனைத்து குவாட் பங்காளிகள் உட்பட பல நாடுகளின் புதுடெல்லி ஏற்கனவே இதே போன்ற ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளது. ரீலோஸ் தொடர்பாக மாஸ்கோவிற்கும் புதுடெல்லிக்கும் இடையே 2018ஆம் ஆண்டு முதல் இடையிடையே விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்ற உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக இரு தரப்பும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நெருங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆயுத படைகளுக்கான தளவாட ஆதரவு மற்றும் சேவைகளை பரஸ்பரம் வழங்குவதற்கான நிறுவன ஏற்பாட்டின் தேவையை அவர்கள் அங்கீகரிக்காத போது ஒப்பந்தம் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது அல்லது மொழிபெயர்ப்பு பதிவுகளில் உள்ள வேறுபாடுகள் என்று சில ஆதாரங்கள் விவரித்தன. ரீலோஸ் இறுதிப்படுத்தலின் தொடர்ச்சியான பற்றாக்குறைக்கான ஒரே விளக்கமாக வார்த்தைகளில் மீதமுள்ள வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பில்லை. ரஷ்யா போரில் ஈடுபடும் வரை புதுடெல்லி ரஷ்யாவுடனான தளவாட பரிமாற்ற ஒப்பந்தத்தில் ஈடுபட விரும்பவில்லை என்பது நம்பத்தகுந்தது. இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இராணுவ ஈடுபாட்டின் அளவு கடந்த 2 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்பதற்கான பல அறிகுறிகள் உள்ளன. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 2020 முதல் ரஷ்யாவிற்கு விஜயம் செல்லவில்லை மற்றும் மே 2024இல் ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஆண்ட்ரே பெல்லோசோ அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. ரஷ்ய ஆயுத படைகள் வரலாறு காணாத வீழ்ச்சியை எட்டியுள்ளன. 2022 மற்றும் 2023 ஆகிய 2 ஆண்டுகள் பயிற்சி ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லிக்கும் மாஸ்கோவிற்கும் இடையிலான இராணுவ தொடர்புகளில் குறைப்பு உக்ரைன் மோதலுக்கு மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. இது அவர்களின் புவிசார் அரசியல் கண்ணோட்டங்களில் அதிகரித்து வரும் வேறுபாட்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று தெரிகிறது. சீனாவுடனான ரஷ்யாவின் தொடர்புகளுடன் ஒப்பிடுவது இந்த சூழலில் குறிப்பாக வெளிச்சமானது. உக்ரைன் போர் இருந்த போதிலும் ரஷ்யாவும் சீனாவும் உயர்மட்ட இராணுவ ஈடுபாடுகளையும் பசிபிக் பகுதியில் வழக்கமான கூட்டு வான் மற்றும் கடற்படை ரோந்துகளையும் பராமரித்து வருகின்றன. ஜூலை 25 அன்று ரஷ்ய மற்றும் சீன மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் Tu-95MS மற்றும் ஷியான் H-6K முறையே அலாஸ்காவிற்கு அருகே ரோந்து சென்றன. முதல் முறையாக அமெரிக்கா மற்றும் கனடா போர் விமானங்கள் இணைந்து இயங்கும் போது இடைமறித்தன. அவர்களின் சமீபத்திய கடற்படை ரோந்து ஜூலை தொடக்கத்தில் மேற்கு மற்றும் வடக்கு பசிபிக் பகுதிகளில் நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் கடல் ஒத்துழைப்பு 2024 தென்சீன கடலில் கூட்டு சூழ்ச்சிகளில் கவனம் செலுத்தியது. இந்த பயிற்சிகள் எந்த அளவிற்கு ரஷ்ய மற்றும் சீன கடற்படைகளுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பை ஏற்படுத்துகின்றன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் வளர்ந்து வரும் அதிர்வெண் மற்றும் இருதரப்பு பயிற்சிகளின் சிக்கலான தன்மை 2 சக்திகளுக்கு இடையே ஆழமான ஒருங்கிணைப்பை நோக்கி நகர்த்துவதை குறிக்கிறது. கூடுதலாக இந்த பயிற்சிகள் மற்றும் கூட்டு ரோந்துகளின் இருப்பிடங்கள் மாஸ்கோவும் பெய்ஜிங்கும் இணைந்து செயல்பட விரும்புகின்றன என்பதை குறிக்கிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக இந்தோ பசிபிக் இராணுவ மட்டத்தில் பரஸ்பர சந்தேகங்கள் இருந்த போதிலும் மூடப்பட்ட இராணுவ அரசியல் கூட்டணிகள் என்று அழைக்கப்படும் பொதுவான அச்சுறுத்தலாக ரஷ்ய மற்றும் சீன உத்தியோகபூர்வ பார்வையில் அவர்களின் இந்தோ பசிபிக் கண்ணோட்டங்களின் ஒருங்கிணைப்பு உந்தப்படுகிறது. மாறாக மாஸ்கோவிற்கும் புதுடெல்லிக்கும் இடையே இத்தகைய சீரமைப்பு இல்லாதது பிராந்திய வளர்ச்சிகள் மற்றும் குவாட் மற்றும் ஆக்கஸ் போன்ற குழுக்களில் பத்திரங்கள் பற்றிய மாறுபட்ட கண்ணோட்டங்கள் பற்றிய மாறுபட்ட கருத்துக்களில் இருந்து உருவாகிறது. ரஷ்யாவுடனான பாதுகாப்பு இணைப்பு புதுடெல்லிக்கு முன்னுரிமையாக உள்ளது. முக்கியமாக மரபு உபகரணங்களின் தேவையான பராமரிப்பை உறுதி செய்ய உக்ரைனில் நடந்து வரும் போர் இந்த கூட்டாண்மையை மறுமதிப்பீடு செய்ய தூண்டுகிறது. பெரிய ஒப்பந்தங்கள் இல்லாத காரணத்தாலும் போருக்கு பிந்திய காலகட்டத்தை நோக்கிய ஒரு பார்வையுடனும் இந்திய பாதுகாப்பு சந்தையில் தனது இருப்பை தக்க வைக்க ஒரு முக்கியமான உத்தியாக தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை மாற்றுவதை ரஷ்யா ஆராய்கிறது. எவ்வாறாயினும் மேக்ரோ கண்ணோட்டத்தில் இந்தோ பசிபிக் பகுதியில் மாஸ்கோ மற்றும் பெய்ஜிங்கின் மூலோபாய நலன்களின் வளர்ந்து வரும் சீரமைப்பு
இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ராணுவ உறவுகளுக்கான வாய்ப்பை கட்டுப்படுத்தலாம் அல்லது ஒட்டுமொத்தமான உறவையும் பாதிக்கலாம் என்பது கவனிக்கத்தக்கது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.